ತಿರುಚಂದುರೈ ಮತ್ತು ಸುತ್ತಮುತ್ತಲಿನ ಗ್ರಾಮಗಳು ತಿರುಚಿ ಜಿಲ್ಲೆ. ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರದ ನಿರ್ಲಕ್ಷ್ಯದಿಂದ ಇಂದು ಸಾವಿರಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಇಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಿರುವ ಜನಗಳ ಭೂಮಿಯ ಹಕ್ಕು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಾಗಿ ನಿಂತಿದೆ. ಇಡೀ ಗ್ರಾಮವೇ ತಮಗೆ ಸೇರಿದ್ದು ಎಂದು ವಕ್ಫ್ ಮಂಡಳಿಯಿಂದ ಪತ್ರ ಬಂದ ಕಾರಣ ಏಕಾಏಕಿ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರವು ಸಬ್ ರಿಜಿಸ್ಟ್ರಾರ್ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ದಾಖಲೆ ನೋಂದಣಿಯನ್ನೇ ಸ್ಥಗಿತಗೊಳಿಸಿದೆ. திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை கிராமம் பொதுமக்கள் சார்பா நான் பேசுறேன். நான் இப்போ வக்போர்டு வாரியத்திலிருந்து தடைமனு கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க போய் ஒரு இடத்த நாங்க விற்க போகும்போது எங்க இடத்த விற்க முடியாது அது மாதிரி அவங்க சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா வக்போர்டு வாரியத்துல போய் நீங்க அனுமதி வாங்கிட்டு வாங்க, இந்த இடத்த நீங்க விற்கலான்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தா ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு நான் போய் இந்த மலைக்கோட்டை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு சிரிப்பு வருமோ அதே மாதிரி இந்த கிராமமே எனக்கு சொந்தம்னு இவங்க சொல்றாங்க. நாங்க இங்க 3 தலைமுறையா இங்க தாப்பா இருக்கோம். எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு வேணும். நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோங்க. எங்களோட உரிமைப்பட்டது எங்க பாட்டன்ல இருந்து எல்லாமே இங்க இருந்தவங்க தான். இப்ப திடீர்னு இந்த வக்ஃப் போர்டுக்கு தான் இந்த ஏரியா சொந்தம்னு சொல்லி இப்ப இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. எங்களுக்கு இதை கேள்விப்பட்டதுல இருந்து இப்ப ஒரு மாசமாவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் மன உளைச்சலுக்கு உண்டாயிருக்கும். அவங்கள்ட்ட ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கா, அல்ல உயில் இருக்குதா, அல்லது கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்த டாக்குமெண்ட் இருக்கா? அப்படி இருந்திருந்தேன்னு சொன்னா கடந்த இந்த 1000 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதாவது ஒரு சர்வே இருக்கு, ஒரு இடம் இருக்குன்னா ஒரு சென்ட் இருக்குதுன்னா அவங்க வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம், ஒரு வேலை இருக்கலாம். ஆனா ஒரு வில்லேஜிய கிட்டத்தட்ட ஒரு 350 ஏக்கர் வில்லேஜிய இது மாதிரி ஒரு 16 கிராமத்தை சொத்து எங்களோடதுன்னு சொல்றாங்க. இங்க வருஷம் ரங்கநாதர் வர ஸ்ரீரங்கத்துல இருந்து உற்சவர் வராரு. இப்ப திடீர்னு முஸ்லீம் வக்ஃப் வாரியம்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னன்னு எங்களுக்கு இது புரியல. எங்க படிச்சு எங்களுக்கே புரியல. இன்னும் படிக்காத பாமர மக்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியல. தலைவர் கலெக்டர் எல்லாம் பேசுறாங்க. வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு தீர்வாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கான ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. போய் பேசிட்டு அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க. எந்த விதமான ஆவணமும் கிடையாது. இந்த திருச்செந்துறையில இருந்து வக்ஃப் போர்டுக்கு சம்பந்தமான சொத்து இருக்குன்னு சொல்றேன். எந்த விதமான ஆவணமும் கிடையாது. ஆவணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்தாதாங்கிறாங்க. அரசாங்கம் கொடுத்த ரெக்கார்டை வச்சுதான் நாங்க தடைமனு வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப இது அரசு உடந்தையா இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ತಿರುಚಂದೂರಿನಲ್ಲಿ ಕೇವಲ ಮನೆ ಹೊಲಗದ್ದೆ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಸಾವಿರಾರು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಚೋಳರು ನಿರ್ಮಿಸಿದ ಶಿವನ ದೇವಸ್ಥಾನವು ಈಗ ವಕ್ಫ್ ಬೋರ್ಡ್ ಆಸ್ತಿ ಎಂದು ಹೇಳಲಾಗುತ್ತಿದೆ. இந்த கோயில் பராந்தக சோழன் அவர் ஆட்சி 907 955 வரைக்கும் அவருடைய மகன் அருஞ்சய சோழன் கூட இருக்கும் போது கட்டப்பட்ட கோயில். அதற்குண்டான ஆவணங்கள் இந்த கோயில் கல்வெட்டிலேயே இருக்கு. பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போன 14ஆம் தேதி அன்னைக்கு நாங்க காத்திருப்பு போராட்டம் ரெடி பண்ணோம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு திடீர்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க டிஆர்ஓட்ட வாங்க, என்ன மீட்டிங் பீஸ் கமிட்டி போடுறோம், வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பீஸ் கமிட்டி முடிவுல பல வருடங்களாகன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. பல வருடங்களாக இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்துல 7 தலைமுறை ஆளுங்களே எனக்கு தெரியும். காலங்காலமாக போடுறதுக்கு பதில இவங்க வக்ஃப் வாரியத்துக்கு ஃபேவரபிளா தான் பீஸ் கமிட்டி மீட்டிங்ல ஆவணப்படுத்தி இருக்காங்க. I am 87 years old. No Waqf board members or chairman or anybody so far told me about their ownership of this property. And the matter has newly come up, which should be severely dealt with not only by the natives of this village but also by the government, which is collecting tax from the people and not the Waqf board people. 1955 ஒரு சட்ட திருத்தம் வந்தது. அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் வக்ஃப் ஒரு இடம் அவங்களுதுன்னு சொல்லிட்டா அது அவங்கள சேர்ந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ಇದು ಎಂದ ವಿಧದಲ್ಲಿ ನ್ಯಾಯ சொல்லி தெரியல. ಡಿಎಂಕೆ ಸರ್ಕಾರದ ಬೆಂಬಲದೊಂದಿಗೆ ಇಂದು ವಕ್ಫ್ ಬೋರ್ಡ್ ಹಕ್ಕು ಸಾಧಿಸುತ್ತಿರುವ ಜಮೀನುಗಳಲ್ಲಿ ಹೆದ್ದಾರಿಗಳು ಮತ್ತು ರೈಲು ಹಳಿಗಳ ಜಾಗವೂ ಸೇರಿವೆ ಎಂಬುದು ಕಟು ವಾಸ್ತವ. எப்படி வக்ஃப் போர்டு கவர்மெண்டோட ஒரு அங்கமா இருக்கோ அதே மாதிரி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு அங்கம் தான். அவங்க தான் நோ அப்ஜெக்ஷன் நோ வில்லங்கம்னு கொடுத்தாங்க. இப்ப அரசாங்கத்தோட பேச்சை கேட்டு தான் இந்த வீடெல்லாம் வாங்கி இருக்கோம் நாங்க. இப்ப அதே அரசாங்கம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் நம்பிக்கிட்டு அவங்க மனு கொடுத்திருக்காங்க. அதனால இதெல்லாம் சொந்தம் அப்படின்னு சொன்னா அது நகைச்சுவையா இருக்குது. அடுத்த துரோகம் என்னன்னா, எங்களுக்கு பாத்தியப்பட்ட நிலத்தினை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வக்ஃப் வாரியம் எடுத்துக்கொள்ளட்டும்னு சொல்றாங்க. அவங்க கொடுக்கிற ஆவணமே பொய்யுங்கிறோம் நாங்க. அப்படி இருக்கும்போது அரசு துறை அதிகாரிகளும் சேர்ந்து இதுல சதியா இருக்குமோ என்னவோன்னு நாங்க கிராமத்துல சந்தேகப்படுறோம். ஸ்டாலின் எல்லாத்திட்டையும் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். இன்ன வரைக்கும் ஆக்ஷன் ஒண்ணு எங்களுக்கு எடுத்த மாதிரி தெரியல. இதுக்கான தீர்வு மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து சொல்லணும் சார். தயவு செய்து கேட்டுக்கிறோம். இந்த குடிசையும் பிடிக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு வழியும் இல்ல. இப்ப
எல்லாத்துக்கும் சேர்த்து பிரச்சனை வர நேரத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து போராடணும்னு சொல்லி கொதிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சாமானிய மக்கள் வந்து அவன் கஷ்டப்பட்டு இடத்த வாங்கி லோனை போட்டு வீடை கட்டி அது குடியிருக்கிறதுக்கு வாழ்க்கை போராட்டமா இருக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்க சொத்தே உன்னோடது இல்ல, இது வந்து வக்போர்டுக்கு சொந்தம்னு சொன்னா பொதுமக்களாக எப்படி பாதிப்பாங்க? கொந்தளிச்சு போயிருக்கு. நம்ம ஊரே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கு. அதனால இந்த அரசாங்கம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து தெளிவுபடுத்தணும். அவங்க வந்து தலையிட்டு அறிக்கை கொடுக்கணும். அதான் எங்களோட கோரிக்கை. ತಮ್ಮ ಆಸ್ತಿಯನ್ನ ತಮ್ಮ ವಾರಸುದಾರಿಕೆಗೆ ಬಿಟ್ಟುಕೊಡಲು ಬಯಸುತ್ತಿರುವ ಸಾಮಾನ್ಯ ಜನರ ಈ ನ್ಯಾಯಸಮ್ಮತವಾದ ಧ್ವನಿಯನ್ನ ಸ್ಟಾಲಿನ್ ಕೇಳುತ್ತಾರಾ? ಅಥವಾ ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರ ವೋಟ್ ಬ್ಯಾಂಕಿಗಾಗಿ ಸಾಮಾನ್ಯ ಜನರ ಹಕ್ಕುಗಳನ್ನ ಬಿಟ್ಟುಕೊಡುತ್ತಾರಾ? ಕಾದು ನೋಡೋಣ.